ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அனைவரும் எழுந்து நின்று பாடல் இசைப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நற்கருணை நாதர் உயிருள்ள தெய்வமாக, உண்மையின் தெய்வமாக நமது மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். இந்த நற்கருணை நாதருடைய திருப்பாதத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் அவருடைய இறை வார்த்தையை தியானித்து இந்த நற்கருணை நாதரை நாம் ஆராதித்து அவரை உணவாக பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே அனைவரும் பக்தி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இவற்றை கேட்டு இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளர்களை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் ஒருவரின் ஒருவராக சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் தெருக்களுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடை பாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவிற்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்கப்பட்டவருள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நற்கருணை என்பது ஒரு விருந்து. நற்கருணை என்பது சாதாரண விருந்தல்ல, அது ஒரு பெரிய விருந்து. இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் பெரிய விருந்து ஓமை என்கின்ற பெயரோடு லூக்கா நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொண்டாட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஆனந்தம் இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் நமக்கு தந்தையாகிய கடவுள் தருகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை நாதரை உட்கொள்வதற்காக நம்மை தாகத்தோடு நாம் தயாரிக்கிற பொழுது, அந்த நற்கருணையை மீண்டும் போய் உட்கொள்ளுகிற பொழுது இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு உண்மையிலேயே மிகப்பெரிது. இந்த நற்கருணைக்காக தியாகம் செய்தவர்கள், தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே குருக்கள் எண்ணிக்கை குறைவு, ஒரு பங்கிற்கு நிறைய கிளை கிராமங்கள் இருக்கும். ஞாயிறு திருப்பலி சில கிராமங்களிலே வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கும் கூட சிலர் சொல்ல நான் கேள்விப்படுகிறேன், ஃபாதர், எங்கள் பாட்டி காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் 5 பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கள் பல்லில் படக்கூடாது, பக்கத்தில் 3 கிலோமீட்டருக்கு போகணும், தரன்னு இழுத்துட்டு போவாங்க, நேரம் ஆயிடுச்சு வா, வருகை பாட்டு போட்டுருவாங்க. பிரியமானவர்களே, அந்த ஒரு தாயினுடைய தாகம் இந்த குழந்தைகளுக்குள் ஊட்டப்படுகிறது. இன்றைக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபாதர், அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்திலே விசுவாசமாய் வேரூன்றி இருக்கிறது. ஃபாதர், அந்த பூசைக்கு போயிட்டு அந்த பூசையை பார்த்துட்டு அந்த நற்கருணை நாதரை வாங்கும்போது இருக்கிற ஒரு பரவசம் இருக்குது பாருங்க, அது வேற எதுலேயும் கிடைக்காது, வேற எதுலேயும் கிடைக்காது.
வாழ்க்கையில் சோர்ந்து கிடக்கும்போது, ரொம்ப நொந்து போய் இருக்கும்போது, என்னடா செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நிற்கும் போது ஒரு பூசை பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்பா, அது உண்மையிலேயே பெரிய லெவல் தான் ஃபாதர். இந்த நற்கருணைநாதர் மீது தாகமும் அன்பும் பக்தியும் கொண்ட உள்ளங்கள் எல்லா நேரத்திலும் இந்த நற்கருணைநாதருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர் பிரசன்னம், உயிருள்ள பிரசன்னம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு முறை டூர் போகிறாங்க வேளாங்கண்ணிக்கு, எல்லாரும் போயிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பூசை ஆரம்பிச்சிச்சு. 2 பேர் வரல, ஒரு தாத்தா பாட்டி. வேனில் பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாம் போய் ஆளை காணுமேன்னு தேடினா கோயில் உள்ளே உட்காந்துருக்காங்க. சொன்ன நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புறோம், வாரீங்களா இல்லையா? பிரியமான அவங்க சொன்ன வாரசனம் ஒன்று தான், நீங்கள் போங்க, நாங்கள் வாரோம். நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அதைத்தான் நாங்களும் சொன்னோம், நீங்கள் ஊருக்கு போங்க, நாங்கள் பின்னால் வேறு பஸ் பிடிச்சி வந்துருந்தோம், ஒன்றும் தப்பு இல்லை. இவங்களுக்கு வியப்பு, கிளம்பும், பாதி பூசை, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்க, நான் சண்டைக்கு வரலையே, நீ என்னை விட்டுட்டு போயிட்டியான்னு நான் உன்ட்ட வந்து சண்டை போட்டா சொல்லு, நீங்கள் கிளம்புங்க, பூசையை பார்க்க விடுங்க, அவ்வளோதான். இன்றைக்கும் அந்த பெரியவரும் அவருடைய துணைவியாரும் ஆலயத்திலே வந்து அமருகிற விதம், திருப்பலியில் பங்கேற்கிற விதம் நமக்குள்ளே ஒரு பேரானந்தத்தை நமக்கு தரும். அந்த பக்தி, அந்த விசுவாசம் அவ்வளவு பெறுது. பிரியமானவர்களே, எனவே இந்த நற்கருணை ஆராதனை, இந்த நற்கருணை நாதரின் பிரசன்னத்தில் அமர்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு உயிர் சக்தி தருகிற, உயிரோட்டம் தருகிற, நமக்குள்ளே உயிரை, நம்முடைய உயிரை அப்படியே வளமையுறை செய்கின்ற ஒரு காரியம். எனவே இந்த விருந்தில் பங்கு பெறுவர் பேறு பெற்றோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லுகிறார். ஆனால் யாருக்கு அந்த பேரு கிடைக்கும் என்பது குறித்து நாம் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இதை திறந்த வெளியாக தான் கொடுக்குறாரு. இன்னார் வா, இன்னார் வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்லை. ஆண்டவராகிய கடவுள் எல்லோருக்கும் அழைப்பு, திறந்த வெளி அழைப்பு, ஓப்பன் இன்விடேஷன் என்று சொல்வார்கள். இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரணும், இன்னார் வரக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் அழைப்பு உண்டு. பிரியமானவர்களே, அதுதான் கடவுளின் ஆற்றல், கடவுளின் அருள். கடவுள் எல்லோரையும் உள் சேர்ப்பவராக இருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் பார்த்தோம். போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா, என் வீடு நிரம்பும் அளவிற்கு. ஒதுக்கி வைக்கிற கடவுள் இல்லை, எல்லோரையும் ஒன்று கூட்டி சேர்க்கின்ற கடவுளாக விவிலியம் முழுவதும் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். இன்னும் இயேசு சொல்வார் பாருங்க, காணாமல் போன ஆடு உவமை அடுத்த அதிகாரத்தில், 15வது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. 100 ஆடுகள் இருந்தது, 99 ஆடு வந்துடுச்சு பட்டியலுக்கு, ஒரே ஒரு ஆடு தான் வரல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வியாபாரி இந்த ஆட்டை வளர்க்குறவனா இருந்தா என்ன சொல்லுவான்? ஒன்று தானே விடு, அந்த ஒன்றுனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது, மீதி 99 ஆடு முக்கியம், அது பத்திரமா இருக்குல்ல, ரைட் போதும், இந்த 99 ஆட்டையும் கொண்டு போய் பட்டியலில் அடப்போம், விற்போம், முடிஞ்சது. பிரியமானவர்களே, யார் இந்த 99 ஆடுகளையும் வெட்ட வெளியில் விட்டு விட்டு, அது முக்கியம், போய் பட்டியலில் அடைச்சிட்டுன்னு இல்லை. ஏன் பட்டியலில் அடைக்கல? இந்த ஆடு நல்லா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. இந்த ஆயனுடைய சிந்தனை முழுவதும் இப்ப எந்த ஆட்டு மேல? காணாமல் போன ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. ஏங்க அந்த ஆட்டை ஏன் தேடி போகணும்? என்ன அவசியம்? ஆயனுக்கு தான் தெரியும் அந்த ஆடு என்ன பரிதவிப்பில் இருக்கும். காணாமல் போன ஆடு எங்கேயாவது போய் சொகுசாவா உட்கார்ந்துருக்கும்? இப்போ எங்கேயாவது இந்த ரோட்டில் கும்பலாக ஆடு போகும்போது நீங்கள் கவனிங்க, அது வாட்டுக்கு ஒன்று போகும். தனியாக போகிற ஆடை எப்போவாவது கவனித்து பாருங்கள். ரோட்டில் போகிற ஆடு, இத்தனைக்கும் சுற்றி சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த தனியாய் போகின்ற ஒரே ஒரு ஆடு இருக்குல்ல, அந்த தனியாக போகிற ஒரு ஆடு என்ன செய்யும் அப்படின்னா, ஐயோ கத்திக்கிட்டே போகும். அந்த கத்தல்ல ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து கேட்டால் நமக்கே ஈரோக்கலை அப்படியே ஆடும், நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ இந்த ஆட்டுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு தோணும். சாதாரணமாக ஒரு ஆடு சத்தமிடுவதற்கும் இந்த மந்தையிலிருந்து விலகிவிட்டு அது கத்துவதற்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கிறது.
எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஆட்டை தேடி செல்லுகிற ஆயனை பற்றி பேசுகிறார். இவன் தேடி போவானா? அந்த ஆடு என்ன செய்யும்? எங்கேயோ முள்ளுல மாட்டிரும், அல்லது வழி தெரியாம இருட்டுக்குள்ள நிற்கும். இருட்டு கூட கூட அந்த ஆடினுடைய சத்தம் அதிகரிக்கும். இந்த ஆயன் இங்கிருந்து சத்தம் கொடுக்கும்போது அந்த ஆடு அங்க பதிலுக்கு அப்படி கத்தும். சரி, இந்த ஆட்டை போய் பார்த்தாச்சு, சரி வா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டு வர முடியுமா? முடியாது. ஏன்? அந்த ஆடு ஏற்கனவே பயந்து போய் அப்படியே நடுங்கி போய் தனக்கு என்ன ஆகுமோ என்று பதறி போய் நிற்பதால் இந்த ஆயன் அந்த ஆட்டை எடுத்து தோள் மேல் போட்டுக்கொள்வான். அதுதான் ஆயன் ஆடு உறவு நிலை. பிரியமானவர்களை, இந்த நற்கருணை நாதர், இந்த உயிருள்ள தெய்வம் நமக்குள்ளே ஒருவர் கூட சிதறி போய் விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தியிலே, என்னுடைய மந்தையை சேராத பல ஆடுகள் இருக்கின்றன, அவற்றையும் என்னுடைய மந்தையோடு ஒன்று கூட்ட வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். தந்தையாகிய கடவுளுடைய திருவுளம் அவ்வளவுதான். எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும். தந்தையே, தந்தை மகன் தூய ஆவி என்று நாம் ஒன்றாய் இருப்பது போல, ஒரே குடையின் கீழ், ஒரே இந்த ஷீட்டின் கீழ், ஒரே கூரையின் கீழ் ஒரு வீட்டிலே நாம் இருப்பது போல இவர்களும் ஒன்றாக வாழ வேண்டும். மொத்தமா நிற்கிறதுங்கிறது ஒரு பலம்ங்க. அதை செய்வதுதான் விருந்து. ஒரு கல்யாண வீடு எதுக்கு விருந்து வைக்கிறாங்க? அது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாண பூசைக்கு கூட ஆட்கள் வருதோ இல்லையோ, கல்யாண விருந்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன் கல்யாண விருந்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க? வந்து வீட்டில் கை நினைக்கலன்னா உனக்கு என்னோடு பங்கில்லை. அந்த விருந்து என்பது உறவை, ஒன்றிப்பை, நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. அதான் சாப்பாடு. சாப்பாடுங்கிறது வந்து சும்மான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு முறை ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். 3 பசங்க, அவங்க சேலம் வரைக்கும் ஒரு வேலையாக போயிட்டு வந்த பசங்க உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த அம்மா, ஃபாதரும் இருக்காருலடா, எல்லாரும் சாப்பிட உட்காருங்கடா அப்படின்ட்டாங்க. நான் சாப்பிட உட்காருறேன். 2 பையங்க உட்கார்ந்துட்டான், 3ஆவது பையன் வரல. இந்த அம்மா வா அப்படிங்குது. இந்த வாரேன், உன் வேலையை பாரு அப்படிங்க. உடனே அவங்க அண்ணன் கூப்பிடுறான், டே வா சேர்ந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து உட்கார்ந்துட்டான். எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த 2 பேர் சாப்பிட்டுட்டான். அந்த பையன் சாப்பாட்டில் கையை வைக்கவே இல்லை. அவங்க அம்மா சாப்பிடுடா அப்படிங்கிறது இல்லை, பசிக்கலை, சும்மாவாது கொஞ்சம் சாப்பிட்றா எல்லாரோடையும். சாப்பாட்டில் கையை வச்சான். கையை வச்சு வாய்க்கு கொண்டு வந்தான், வாயில் வைக்கல, கீழே போட்டுட்டு அவங்க அண்ணன் 2 பேர் இருக்கான்ல, அந்த 2வது அண்ணனை பார்த்து சொல்கிறான், இவங்களாம் மனுஷனா? இவங்களாம் இருக்கணுமா? இவன் கூட உட்காந்து நான் சாப்பிடணுமா? உடனே அவங்க அம்மா என்னடா அப்படின்னுது. போன இடத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து. இந்த பையன் இவனை விட்டு கொடுத்து பேசிட்டான். கடையில் ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. அவன் சொல்கிறான், எவனோ முன்ன பின்ன தெரியாதவன் ஒரு இருந்த கடையில் இவன் என்னைய விட்டு கொடுத்து பேசிட்டான். இவன் என் கூட பிறந்தவனா? இவன் கூட உட்காந்து நான் சாப்பிட முடியாது. இந்த சாப்பாடு நடக்கலைன்னா அந்த சண்டையை வழியில் வந்திருக்காது, அம்மாட்டு பேருமா. ஆனால் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு உட்கார்ந்த உடனே அவனால் என்ன செய்ய முடியல? சேர்ந்து சாப்பிட முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த வீட்டில் நமக்கு விருப்பம் இல்லையோ, எந்த வீட்டில் நம்மளால் சேர்ந்து வாழ முடியலையோ, அந்த வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துருந்தா நம்ம வருவோம். வந்து மொய் எழுதுற வேண்டாம், கவரை கொடுத்து பேரை எழுதிக்க, ஏன்னா நான் வந்திருக்கேன்னு தெரியணும்னு போயிடுவாங்க. ஆனால் பந்தியில் வீட்டுக்காரங்க இருந்து கவனிச்சிருப்பாங்க. கேட்பாங்க, நீ வரலையே? நான் வந்தேனே, மொய் நோட்டை பாருங்க. மொய் நோட்டை விடு, நான் தானே பரிமாறுற இடத்துல நின்னேன், நீ வந்து சாப்பிடலை. நான் சாப்பிடலை, அன்னைக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை அதனால சாப்பிடலை, ஆனால் நான் வந்தேன், மொய் எழுதுனேன். இல்லை, நீ என் வீட்டுக்கு இன்னொரு தடவை வந்து சாப்பிட வந்தா உனக்கு எனக்கும் உறவு, இல்லைனா உன் மொய் பணத்தை திரும்ப போட்டு தான் வாங்கிக்க. இந்த சண்டை நடந்திருக்கா இல்லையா? பிரியமானவர்களே, கை நினைத்தல், அந்த விருந்துக்கு வருதல் என்பது உறவை, ஒன்றிப்பை, இணைந்திருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய காரியம். எனவேதான் தந்தையாகிய கடவுள் விருந்து வைத்து விட்டு எல்லோரையும் போய் கூட்டிட்டு வா. ஆனால் மனிதர்கள் தங்களுடைய விருப்பு வெறுப்பை எப்படியெல்லாம் காட்டுகிறார்கள் பாருங்கள். இந்த நற்செய்தியில் பாருங்களேன். அதாவது வேலைக்கு போகிறது குத்தமா? நம்ம வீடுகளில் சண்டை நடக்கா இல்லையா? பையன் வேலைக்கு போக மாட்டான், வீட்டுக்காரன் வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு நம்ம சண்டை போடுறோமா இல்லையா? அப்போ வேலைக்கு போகிறதுங்கிறது நல்ல காரியம், வயலுக்கு போகிறது நல்ல காரியம், போய் மாடு ஓட்டி பார்க்கறது நல்ல காரியம், கடையை திறந்து வச்சிருக்கிறது நல்ல காரியம்,
திருமணமான கணவன் மனைவி தங்களுடைய உறவை பரிமாறிக்கொள்வது நல்ல காரியம். இது எல்லாமே தப்பான காரியம்னு கடவுள் சொல்ல வரல. ஆனால் இந்த காரியங்களை முன்னிட்டு நீ யாரை ஒதுக்குகிறாய்? இந்த காரியங்களை முன்னிட்டு நீ யாரை புறம் தள்ளுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னுடைய எஜமானன், உன்னுடைய தலைவன், உன்னுடைய கடவுளை நீ புறந்தள்ளுகிறாய். பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியில போயிட்டார்னா அது பிறகு அங்க வேற என்ன இருக்கு? நல்லா கவனிக்கணும். இந்த லூக்கா நற்செய்தியாளர் அழுத்தமான செய்தியை ஆழமாக தருகிறவர். மாடு ஓட்டி போக்க பாருன்னு அவன் சொல்லல. 5 ஏர் மாடுகள் வாங்கி இருக்கிறேன். அது என்ன 5 மாடு? இந்த 5 புலன்கள் தான். நம்முடைய உடலில் இருக்கிற கண் அழைக்கிறது போய் விடுகிறீர்கள், நாக்கு கூப்பிடுகிறது போய் விடுகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் விசேஷம் வச்சிருக்கிறோம், வா ஆளுக்கு ஒரு கட்டிங்னு சொல்கிறான். இவனுக்கு பூசைக்கு போயிட்டு மத்தியானம் போல் போகலாம்னு இருந்தது தான். ஆனால் நாக்கு என்ன செய்யுது? கூப்பிட்டது போயாச்சு. தவக்காலம் 40 நாள் தேவையில்லாமல் எதுவும் சாப்பிட்றதில்ல அப்படின்னு உறுதி எடுத்து தான் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாள் போகுது, நாக்கு மரமரன்னு அரிப்பு, எதையாவது சாப்பிட்டே ஆகணும், வீட்டுக்கு தெரியாமலாவது போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும். அதே போல் வீட்டில் 2 பேர் உட்கார்ந்து ஜெபம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 3வது ஆளை கூப்பிடுவாங்க, நீ வா சேர்ந்து நம்ம ஜெபம் சொல்லுவோம். ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு சின்ன வேலை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த கம்ப்யூட்டரில் லேசாக செல்ஃபோனில் 2 மெசேஜ் அனுப்பணும்னு உட்காருவாங்க. பிறகு ஏதாவது ஒன்று திறப்பாங்க, உள்ளே போச்சு அந்த கண் அவர்களை எந்த ஆசீர்வாதத்தையும் வாங்க விடாமல் தடுத்து விடும். நடக்கா இல்லையா? கண் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? பிரியமானவர்களே, எனவே 5 புலன்கள் என்று இங்கே சொல்லப்படுவதைத்தான் 5 ஏர்மாடுகள். இதை யோவான் நற்செய்தியிலும் சொல்லுவார். அந்த சமாரிய பெண்மணி இயேசுநாதர் கிணத்து பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரு. வந்து உயிருள்ள தண்ணீர் உனக்கு வேண்டுமா அப்படின்னு இயேசுநாதர் அந்த பெண்மணிகிட்ட கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொல்லும், உங்களிடம் வாளி இல்லை, கயிறு இல்லை, கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கு. இந்த டயலாக்ல நீ 5 கணவனோடு வாழுகிறாய். அது என்ன 5 கணவன்? நம்முடைய இந்த 5 புலன்கள், இந்த உடல் சார்ந்த, இந்த உலகு சார்ந்த இந்த காரியங்கள் தான் நம்மை கடவுளை தேட விடாமல் தடுக்கின்ற காரியங்கள். பிரியமானவர்களே, எனவேதான் இங்கே இவன் நான் அவற்றின் பின்னால் போகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டுவிட்டு நீங்கள் முழுமை அடைந்து விட முடியுமா? இந்த நற்கருணை நாதருடைய பந்தியிலே கை நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கை நிறைவடைந்து விடுமா? கிடையாது. அதனுடைய நிறைவு, அதனுடைய உச்சம் இந்த நற்கருணை நாதரிடம் தானே இருக்கிறது. எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்லுகிறார்? நீ போய் எல்லாத்தையும் கூட்டு வா, என்னுடைய வீடு நிரம்ப இருக்க வேண்டும், எல்லோரும் எனக்குள் இருக்க வேண்டும், யாரும் என்னை விட்டு வெளியே போகக்கூடாது. இதை இன்க்ளூசிவிசம் என்று சொல்வார்கள். யாரையும் ஒதுக்குவதற்கு கடவுள் தயாராக இல்லை. நீ பாவியாக இருந்தாலும் சரி. இதோதான் லூக்கா நற்செய்தியிலே தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம். ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்திற்கு ஜெபிக்க போகிறார்கள். ஆலயம் என்பது ஆண்டவனின் இல்லம், எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய இடம். ஆனால் அந்த ஆலயத்திலே இந்த பரிசேயன் பீடத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சொல்றான், நான் உள்ள வந்துட்டேன் கடவுளே, ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை. ஆனா பின்னாடி ஒருத்தன் நிக்காம பாருங்க, அவன் ஊதாரி, அவனோ கொள்ளையன், அவனோ தீமை செய்கிறவன், ஆனால் நானோ உம்மை அன்பு செய்கிறவன். பிரியமானவர்களே, கடவுளின் பெயரை சொல்லி நீங்கள் பிறரை ஒதுக்கினால் கூட ஆண்டவராகிய கடவுள் அதை விரும்புவதில்லை. கடவுளின் பெயரை சொல்லி ஒதுக்கினாலே கடவுள் அதை விரும்பவில்லை. என்ன சொல்லுகிறார்? அவனை பாத்தியா, நான் பாவி என்று தன்னையே தாழ்த்தி கொண்டான், ஆலயத்தின் வாசல் படியில் நின்று ஜெபித்தான், ஆனால் ஆண்டவரின் இதயத்திற்கு நெருக்கமாகி விட்டான். நீயோ ஆலயத்தின் முன்னால் போய் நின்று ஜெபித்தாய், ஆனால் ஆண்டவருடைய அருளை பெற நீ மறந்து விட்டாயே. என்ன காரணம்? கடவுளின் மனநிலை இவனுக்குள் வரவில்லை. எனவே இந்த லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால்,
ஆண்டவராகிய கடவுளின் மனநிலையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் விண்ணரசில் விருந்தில் கலந்து கொள்ள முடியும். கடவுளின் மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் விண்ணரசின் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது. அது என்ன கடவுளின் மனநிலை? பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம், இதோ பவுலடிகளார் அழகான ஒரு கவிதையை நமக்கு சொல்லித் தருகிறார். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? அவர் கடவுள் வடிவில் விளங்கினாலும் தன்னுடைய நிலையை கடவுளுக்கு இணைந்த நிலையாக வலிந்து பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் என்ன செய்தார்? தன்னையே தாழ்த்தி அடிமையின் கோலம் பூண்டு சிலுவை சாவை ஏற்றார். இவர் இவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டதால் ஆண்டவராகிய கடவுள் எப்பெயருக்கும் மேலாக இவரை உயர்த்தினார். சரிதானுங்களா? அப்போ எதற்காக ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை விண்ணவர் மன்னவர் என்று எப்பெயருக்கு மேலாக உயர்த்தினார் என்றால், தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்க, அந்தஸ்து, அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் பொருட்டு. எனவேதான் பவுல் சொல்வார், நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன், அடிமைகளுக்கு அடிமைகளானேன், ரோமையர்களுக்கு ரோமையர்களானேன், புறையினத்தாருக்கு புறையினத்தாரை போல ஆனேன், என்னையே நான் எல்லோருக்குமாக எல்லாமுமாய் அர்ப்பணித்துக் கொண்டேன். எனக்கு தேவை என்ன? எல்லோரும் ஆண்டவராகிய கடவுளின் பெயரை முன்னிட்டு ஒன்று கூடி வர வேண்டும். எல்லாரும் கடவுளின் சபைக்குள்ள, கடவுளின் அருளையும் ஆற்றலையும் பெறுகிற சபைக்குள்ள வந்துடணும். அவ்வளவுதான் அவருடைய தேவை, வேற ஒன்றும் கிடையாது. அதற்காக எதையும் செய்வதற்கு, என்னையே இழப்பதற்கு நான் தயாராகி விட்டேன். தன்னையே முழுவதும் மாற்றிக்கொண்டார். முதல்ல பவுலடிகளார் எப்படி இருந்தார்? சவுலாய் இருக்கிற பொழுது, இதோ திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி தருகிறது. இந்த சவுல் தலைமை குருக்களிடமிருந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டார். எதனால தலைமை குருக்களிடம் கடிதம் கேட்டார் தெரியுமா? இவருக்கு தெரிஞ்சு அவங்க தான் பெரிய அதிகாரி. அதனால் அவர்களிடமிருந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் இயேசு என்கின்ற பெயரை சொன்னார்களோ அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்குவதற்காக ஓடி போனார். தமஸ்கு என்கின்ற நகரை நெருங்கி வருகிற பொழுது ஒரு பெரிய ஒளி, வெளிச்சம் அவரை வந்து ஆட்கொண்டது. பிரியமானவர்களே, அந்த வெளிச்சம் ஆட்கொண்டவுடன் கீழே தரையில் விழுந்தார். கிறிஸ்துவின் மனநிலை என்பது எல்லோரையும் ஒன்று கூட்டி சேர்ப்பதற்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள வேண்டிய ஒரு மனநிலை. நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லை என்றால் கிறிஸ்துவின் மனநிலை உங்களுக்குள் வராது. தாழ்ச்சி என்பது, தன்னை இறக்கி வருதல் என்பது மிக மிக முக்கியம். நம்ம அவங்க இறங்கி வரட்டும், முதல்ல அவங்களா வந்து என்கிட்ட பார்க்கட்டும், அவங்களா வந்து என்கிட்ட பேசட்டும், அல்லது அவங்களா பார்த்து நமக்கு சமாதான வார்த்தையை சொல்லட்டும். பிரியமானவர்களே, இது கிறிஸ்துவின் மனநிலை அல்ல. இது இந்த நற்கருணை நமக்கு தருகின்ற உணவோ சக்தியோ அல்ல. நாம தான் முதல்ல இறங்கணும், நாம தான் முதல்ல தேடி போகணும். திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கு உள்ள வித்தியாசமே அதுதானே. திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதிக்கரையில் இருந்து கொண்டார். அங்கே போனவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார், அங்கே போனவர்களுக்கு போதித்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி தேடி போனார். எங்கெல்லாம் பாவிகள் இருந்தார்களோ, எங்கெல்லாம் நோயாளிகள் இருந்தார்களோ, எங்கெல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல மக்கள் தவித்து கிடந்தார்களோ அவர்களை தேடி தேடி போய் அவர்களுக்கு அருளும் ஆசீரும் தந்தார். இப்போ இந்த பவுலடிகளார பாருங்க, சவுலாக இருக்கிற பொழுது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு எல்லோரையும் அழித்து விடுவதற்காக போனார். அழிச்சிடணும், அவ்வளவுதான் அவருடைய எண்ணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒளி, ஆண்டவரின் ஒளி அவரை சந்தித்த பொழுது அவர் தரையில் விழுந்தார். அந்த வசனம் தான் முக்கியம். தரையில் விழுந்தவர் தரையோடு தரையாய் போய்விடவில்லை. ஏன் தரையோடு தரையா போயிடலனா, அவருடைய புத்தி விழித்து கொண்டது. ஆண்டவரே நீர் யார்? அவருடைய கேள்வி நல்ல கேள்வி, பார்த்தீங்களா? அதுதான் விழிப்புணர்வு. ஆண்டவரை அறிந்து கொள்ளலனா என்ன ஆகும்? இல்லே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, விடக்கூடாதுடா அப்படின்னு இன்னும் வெறி கொண்டு எழுவார். ஆண்டவரை அறிந்து கொண்ட காரணத்தினால் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். வசனம் சொல்லுகிறது, தரையில் இருந்து பவுல் எழுந்தார். முதல்ல எதுல வந்தாரு? குதிரையில வந்தாரு. இப்போ பிறர் தன்னை அழைத்து கொண்டு போவதற்கு தன் கரங்களை ஒப்பு கொடுத்தார்.
பிரியமானவர்களே, எப்போது நீங்கள் பிறரோடு கரம் கோர்க்கிறீர்களோ, உங்கள் அதிகாரத்தை விட்டுவிட்டு, உங்கள் ஆணவத்தை விட்டுவிட்டு, உங்களுடைய அந்த ஒரு உயர்ந்த போக்கை விட்டுவிட்டு, நான் தான் சரி மற்றவர்கள் எல்லோரும் தவறு என்கின்ற ஒரு எண்ணத்தை போக்கை விட்டுவிட்டு, இதோ நான் உங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று உங்கள் கரத்தை எப்போது பிறருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அப்போது ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் அழைத்து சொல்வார். தப்பு கிடையாதுங்க, இணைந்து வாழணும். அதுல இறைவன் தருகிற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதுதான் இந்த விருந்து. ஆனால் சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு, நம்முடைய ஈகோவை, நம்முடைய ஆணவத்தை வளர்த்து கொண்டு, நம்முடைய சுகங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு, நான் நன்றாக இருந்தால் போதும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நாமோ இந்த விருதிலே கலந்து கொள்வதற்கு தகுதியற்றவர்களாய் போனோம் என்றால், ஆண்டவராகிய கடவுள் அப்படிலாம் ஒன்றும் சும்மா விட்டுற மாட்டாரு. நீ வற்புறுத்தி கூட்டி கொண்டு வா, போ. இதோ கண் தெரியாதவர்கள், ஊனமுற்றவர்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கைம்பெண்கள் தங்களை யாராவது கூப்பிட மாட்டாங்களா? தங்களுக்கு யாராவது விருந்து தர மாட்டாங்களா? என்னை யாராவது அன்பு செய்ய மாட்டாங்களா? எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா? எனக்கு ஏதாவது ஒரு அன்பு வழி கிடைக்காதா? அப்படின்னு ஏக்கத்தோடு உள்ளவர்கள் இந்த உலகத்திலே கோடி கோடி பேர், கோடி கோடி பேர். ஆண்டவர் அத்துணை பேரையும் அழைத்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, எனவே யாராவது உங்களை ஒதுக்கி தள்ளினால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு விருந்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த மனுஷன் புத்தி இருக்குங்க, ஆண்டவர் என்னதான் கூப்பிட்டாலும் இது எங்க விருந்து கிடைக்கலையோ அல்லது யார் நமக்கு தர தயாரா இல்லையோ அவங்க பின்னாடியே தான் போகும். அது ஒரு பெருமையா கொடுமையான கொடுமை. ஒரு அப்பா அம்மா வயசாயிடுச்சு, அவங்க பிள்ளைங்க 3 பேர் கூட்டு வந்திருக்காங்க. இங்கே உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு கவுன்சிலிங் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாய் தந்தையர்களை பார்த்து இந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, 2 பேர் டாக்டர், ஒரு பையன் இது நம்ம ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். பிரியமானவர்களே, இந்த பெற்றோரை இந்த குழந்தைகள் உடன் இருந்து கவனிக்க முடியல. காலத்தின் சூழல் அப்படி கிடக்கிறது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்க கூட வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த வயதான பெற்றோருக்கு அது முடியலை. ஏன்? ஃபாதர், இங்கனே இருந்து பழகிட்டோம், எங்கள் ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. கடைசி காலத்தில் என் உயிர் போனதாலும் போகிறது, இங்கேயே போட்டும் ஃபாதர். அங்கே போய் எங்கேயோ ஒரு அனாதை போனம் போல. அவன் பையன் சொல்கிறான், ஏப்பா நீ அனாதை போனோம்னு சொன்னால் அப்போ நான் அனாதை அங்கே இருக்கிறானா? உடனே திரும்பவும் வாக்குவாதம் வருது, சண்டை வருது. இங்கே உணர்வுகள் தான் மேலோங்கி நிற்கிறது. அப்போ அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா சரி நான் வேணா என் புருஷனை கூட்டிகிட்டு நம்ம ஊருக்கே வந்துடுறேனா? நீ என்னம்மா பண்ணுவ, நீ டாக்டரு, உன் வீட்டுக்காரர் டாக்டரு, 2 பேரும் வந்துட்டீங்கன்னா ஆஸ்பத்திரியை போட்டுட்டு என்ன ஆகும்? ரொம்ப நேரம் பேசி பார்த்தாங்க. அவரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. அவங்களால வரட்டும்னு சொன்னா நீ வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. சரி என்னதாயா பண்ணணும்? ஃபாதர் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் நல்ல இடமா தேடி வந்திருக்கீங்க, அந்தோனியன் திருப்பாதம். ஆண்டவர் உங்களை எவ்வளவு அன்பு செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுளுடைய அன்பு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அவர் சொன்னார், ஆமாம் ஃபாதர், கடவுளுடைய அன்பு பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஃபாதர். சின்ன வயசுல இருந்தே நாங்கள் கஷ்டப்பட்டவங்க ஃபாதர். எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க ஃபாதர். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால என் பிள்ளைங்க பாருங்க, 2 டாக்டர், ஒரு பையன் பெரிய இடத்துல வேலை பார்க்குறான், எல்லாம் நல்லா இருக்குது, ஆசீர்வாதம். கடவுள் எங்களை அப்படி வச்சிருக்காரு, இப்படி வச்சிருக்காரு ஃபாதர், எல்லாம் நல்லா இருக்கலாம். நீங்கள் கடவுளுக்கு என்ன பண்ணீங்க? நான் கடவுளுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபாதர் நான் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பூசைக்கு போனேன் ஃபாதர், ரைட்டு. கோயிலேருந்து என்ன டொனேஷன் கேட்டு வந்தாலும் கொடுப்பேன் ஃபாதர், ரைட்டு. வேற என்ன பண்ணீங்க? இதை தவிர வேற என்ன ஃபாதர் நான் பண்ணணும்? நீ கடவுளை அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் அவருடைய விருந்தில், அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வதற்கு எவ்வளவு தாகம் கொண்டீர்கள். இப்போ உங்க பையன்ட்ட அல்லது உங்க பொண்ணுட்ட அல்லது உங்க கூட உங்களுடைய இந்த உறவுகள் உங்களுக்கு போன் பேசல, உங்க கூட பாசமா இல்லைன்னு நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்க? நீங்க டெய்லி நற்கருணை நாதரை போய் சந்திச்சிங்களா? ஃபாதர் டெய்லி எப்படி ஃபாதர் போக முடியும்? டெய்லி ஏன் போக முடியாது? கோயில் திறந்தானே இருக்குது. நீங்கள் டெய்லி வர முடியுமா முடியாதா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு போகிறோம். பிரியமானவர்களை, இந்த தாகத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு இந்த விருந்தில் கலந்து கொள்ளுதல் என்றால் நாம் கடவுளை வெறுப்பவர்கள் அல்ல, நாம் கடவுளை ஒதுக்குகிறவர்கள் அல்ல.
ஆனால் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் நீ கடவுளை அன்பு செய்கிறாயா? உன்னுடைய முழு ஆற்றல் என்றால் முதன்மையான இடத்தை நீ கடவுளுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாயா? இந்த நற்கருணைநாதர் இல்லை என்றால் என் வாழ்வே இல்லை என்று நீ உணர்ந்திருக்கிறாயா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா பங்கு போடுகிறோம். நாம் என்ன செய்கிறோம் என்றால் முதன்மையான இடங்களை எல்லாம் கொடுத்து வச்சுட்டு எங்கிருந்து இல்லையோ அல்லது எங்கே நமக்கு தேவையில்லையோ அல்லது நாம நம்முடைய விருப்பம்னு ஒன்று வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த விருப்பத்துக்கு முதல் இடம் கொடுத்து விட்டு இவங்க குடிகாரங்க கிடையாது அல்லது வெறுப்பவங்க கிடையாது. லூக்கா நற்செய்தி இந்த 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பவர்கள் வர முடியாது, உங்க அரசன் விருந்துக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்கல. அல்லது நான் தவறான வழிக்கு போகிறேன், குடித்து விட்டு கும்மாளம் விட போகிறேன், அல்லது நாங்கள் ஒரு கச்சேரி வைத்திருக்கிறோம், அல்லது நாங்கள் வேற என்னமோ வச்சிருக்கிறோம் அங்க போறோம்னு சொல்லல. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க சொன்னது எல்லாமே சரியான காரியம்தான். நான் வேலைக்கு போகிறேன், என் ஏர்மாட்டை ஓட்டி பார்க்க போகின்றேன், என்னுடைய வயலுக்கு போய் நான் இன்றைக்கு உழைக்க போகின்றேன். நல்லா யோசித்து பாருங்களேன், இவன் வயலில் போய் என்ன செய்ய போறான்? உழுது போட போறான். உழுது போட்டு என்ன செய்ய போறான்? விதைக்க போறான். விதைச்சு என்ன செய்ய போறான்? அறுக்க போறான். அறுத்ததை வீட்டில் கொண்டாந்து என்ன செய்ய போறான்? விற்க போறான். வித்த காசை வச்சு என்ன செய்ய போறான்? விருந்து கொண்டாட போறான். அப்படித்தானே? பிரியாணி சாப்பிட போறான்னு வச்சுக்கோமே. டே, அதைத்தானடா இன்னைக்கு உங்க தலைவன், உங்கள் இறைவன், உங்கள் கடவுள் ஏற்கனவே தயார் செய்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறார். பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இவன் கடைக்கு போய் திறக்க போறான். இன்னைக்கு நான் கடையை திறந்தே ஆகணும், நான் இன்னைக்கு கடையை பூட்டிட்டோம்னா நல்ல நாள், அதுவுமா எனக்கு வர்ற கூட்டமெல்லாம் குறைஞ்சிரும். தம்பி, கடையை இன்னைக்கு திறந்து வச்சு நீ என்ன செய்ய போற? தீபாவளி நல்ல கலெக்ஷன், ரைட்டு. வார கடைசியில் எங்க போக போறோம்? கன்னியாகுமரிக்கு டூர் போக போறோம். டே, நீ கன்னியாகுமரிக்கு டூர் போய் என்ன செய்ய போற? கொண்டாட போறோம், விருந்து கொண்டாட போறோம். அந்த விருந்தத்தானே இன்னைக்கே உனக்கு உன் தலைவன் தருகிறார். பிரியமானவர்களே, கடவுள் விருந்தின் கடவுள், ஆசீர்வாதத்தின் கடவுள், நமக்கு வளமையை அள்ளி அள்ளி தருகின்ற கடவுள். ஆனால் நாமோ நீ என்ன கொடுத்து நான் என்ன வாங்கிறது, நானே போய் முட்டி பார்ப்பேன் பாரு, நானே போய் மோதி பார்ப்பேன் பாரு. பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையிலே அன்பு என்கின்ற ஒரு விருந்தை, அன்பு என்கின்ற ஒரு பொக்கிஷத்தை தேடுகிறீர்களா இல்லையா? இப்போ யாற்றலா இருந்து உங்களுக்கு பாசம் அல்லது அன்பு அல்லது யாற்றலாம் டெய்லி பேசிடணும் அல்லது யாரு கூடலாம் உறவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு லிஸ்ட் கேட்டா ஒரு 5 பேர் விரும்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாதா? தாராளமா முடியும். ஆனா அந்த 5 பேர்ல கடவுள்னு நீங்க சொல்லுவீங்களா? கடவுளை நீங்க சொல்லாமலே விட மாட்டீங்க. ஆனா எப்போ சொல்லுவீங்க? கடைசியா கொண்டு வந்து சொல்லுவீங்க. ஆனா கடவுள் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா முதல்ல உங்க பேரை சொல்லுவாரு. இயேசுவே, உங்க தந்தை கடவுளே, உங்களுக்கு மகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அந்த இயேசு கிறிஸ்துவையே இந்த குழந்தைகளுக்காக நான் பலி கொடுத்தவன் தானே. என்னுடைய மகன் இயேசுவையே என் அன்பு குழந்தைகள் வாழ வேண்டும், உயர வேண்டும் என்பதற்காக பலி கொடுத்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் விருந்தாய் தருகிறேன். பிரியமானவர்களே, இந்த இமோஷனல் கனெக்ட் கடவுளோடு நமக்கு இந்த முதல் நிலை உறவு வந்தால் நாம் 365 நாட்களும் விழாவிலே கொண்டாடி மகிழ்கிறவர்களாக இருப்போம். அந்த கனெக்ட் நமக்குள்ள வரலன்னா, ஒரு கும்பிட்டேன், ஒரு ஜோமாலையை சொன்னேன், அல்லது ஒரு பத்தியை கொளுத்துனேன், அல்லது ஒரு மெழுதிரியை கொளுத்துனேன், இதெல்லாம் காலையிலே முடிஞ்சுது. இனிமே சாயந்தரம் வரைக்கும் எனக்கு யார் தேவையில்ல? கடவுள் தேவையில்ல. எங்க போறனோ அந்த இடத்துல அந்த நபர்கள்ட்ட எல்லாம் முடிஞ்ச உடனே சாமி கும்பிட்டேன், நீ சாமி கும்பிட்டியா, ரைட்டு, அப்புறம் என்ன பண்ற அப்படின்னு யாரோ ஒருவரை, யாரோ ஒன்று நபர்களை, அல்லது ஏதோ ஒரு சுகத்தை, அல்லது ஏதோ ஒரு சந்தோஷத்தை எங்கேயோ தேடுகிறோம். ஆண்டவர் சொல்வது அதுதான். நீ உன்னுடைய சந்தோஷத்தை என்னில் தேடு, உன்னுடைய நிம்மதியை என்னில் தேடு, உன்னுடைய அன்பை என்னில் தேடு, உன்னுடைய பாசத்தை என்னில் தேடு. நான் உனக்காக விருந்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன்.
இந்த பவுலடிகளார் அதை உணர்ந்த பிறகு அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை இதோ வேகமாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடியவனைப் போல இருந்தது, இப்போதோ எனக்கான வெற்றி பரிசை தருகிறவர் என் கடவுள். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை ஒதுக்கினாலும், யார் என்னை வேண்டாம் என்று சொன்னாலும், என்னுடைய அன்பு தெய்வம் ஒரு நாளும் என்னை வெறுத்து ஒதுக்குவதில்லை, என்னை புறந்தள்ளுவதில்லை. இந்த கடவுள் எனக்கான அருளையும் ஆசீரையும் தருகிறார். பிரியமானவர்களே, இந்த இமோஷனல் கனெக்ட் இன்னைக்கு நடக்கணும். இந்த நற்கருணை நாதரில் உங்களுக்கு நடக்க வேண்டும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு பையன் வேலைக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா. அவங்கள்ட்ட ஏற்கனவே நிறைய பேர், ஒரு 75 பேராவது வேலை பார்ப்பாங்க. நிறைய கம்பெனிகள் வைத்திருக்கிறார்கள். ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குவாங்க. தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு எந்த சம்பள குறையும் வைப்பதில்லை. அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அவர்கள் குழந்தைகளை படிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் யார்கிட்டையும் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட மாட்டாங்க. வந்தால் போனால் வேலை நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. பிரியமானவர்களே, இந்த அம்மாட்ட ஒரு பையனை வேலைக்கு அனுப்புனாங்க. நமக்கு தெரிஞ்ச பையன்தான். இந்த பையன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் பாவமாக இருப்பான். அவன் வேலைக்கு போகிறான். போய் சேர்ந்த உடனே அந்த அம்மா எல்லாரையும் மாதிரி பார்த்துட்டு, நீ தான் புதுசாக வந்த பையனா, சரி வா இந்தா அந்த வேலையை போய் பார்க்கணுன்னே போ அப்படின்னு உடனே அந்த பையன் போகிறான். என்னடா சாப்பிட்டியா அப்படின்னு. வழக்கமாக உங்கள்கிட்ட யாராவது என்ன சாப்பிட்டியா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் சாப்பிட்டேன். ஒருவேளை நீங்கள் உண்மையிலே சாப்பிடாம இருந்தால் கூட என்ன தான் சொல்லுவீங்க? சாப்பிட்டேன். அந்த பையன் திரும்பி பார்த்து, இல்லைம்மா இன்னும் சாப்பிடலை. இந்த அம்மாவுக்கு இதயத்திற்குள்ள அதை அறியாமலே ஒரு பாசம் பொங்கிருது. சாப்பிடலையா? ஆமாம், காலையில் சாப்பிடாம தான் வந்தேன். இது வீட்டில் அந்த ஆள் அனுப்பி முதல்ல சாப்பிட சொல்லு, அதுக்கு பிறகு போ. அந்த நேரத்தில் இந்த தாயினுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு உறவு இருக்கு இல்லைங்களா, ஒரு உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த பையன் வேலைக்கு சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. தன் சொந்த பிள்ளையை போல பார்க்கிறது. அப்போ எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, இந்த அம்மா கட்டன் ரைட்டாக இருக்கும், கரார் பேர்வழி, எல்லாருக்கும் நல்லது செய்யும், ஆனால் யார்ட்டையும் எதுவும் வச்சுக்காது. ஆனால் இந்த பையனை பொறுத்த அளவில் சொந்த பிள்ளை மேலே பார்க்குது. அப்போ அந்த அம்மாள்கிட்ட இதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ நான் ஒரு நாள் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அந்த அம்மாள்கிட்ட கேட்குறேன், ஏம்மா எல்லாரும் இப்படி இப்படி பேசிக்கிறாங்க, ஆனால் இந்த பையனுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறீங்களாமா அப்படின்னா. ஃபாதர், எனக்கும் தெரியலை ஃபாதர், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஃபாதர். ஆனால் அந்த முதல் நாள் அந்த பையன் அப்படி பாவமாக நின்றுட்டு நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்னன்னே தெரில ஃபாதர். அந்த பையன் மேலே ஒரு பையனுக்குரிய பாச உணர்வு, அந்த பையனை பார்த்தா என் பையனை பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுது ஃபாதர். அந்த பையனுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்றான். அந்த பாட்டி மட்டும்தான் இருக்குது, தாத்தாவும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்ட பையன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு முதல்ல தெரியாது. ஆனால் அதற்கு முன்பே என்ன தோன்றிவிட்டது? உள்ளத்திலிருந்து பாசம் தோன்றிவிட்டது. நம்ம ஏன் கோயிலில் வந்து ஜெபிக்கணும்னு சொல்றோம்னா இதுதான். இந்த தந்தை எல்லாம் வல்ல தந்தை, இந்த கடவுள் எல்லாம் வைத்திருக்கிற கடவுள், அவருக்கு எந்த குறையும் கிடையாது. விண்ணகம் அவருடையது, மண்ணகம் அவருடையது, இதோ வாழுகிற மக்கள் அவருடையவர்கள், எல்லாம் அவருக்கு. ஆனால் எந்த குழந்தை தன்னிடம் வந்து அப்பா என்று நிற்கிறதோ அந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த தந்தை கடவுளுக்கு தன்னை அறியாத இரக்கம், தன்னை அறியாத பாசம் பொங்கி வருகிறது. எனவேதான் இந்த மக்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இயேசுநாதர் பின்னாடி வந்து நின்ன உடனே இயேசுநாதர் என்ன செய்வாரு? மீண்டும் சீடர்களை பார்த்து சொல்லுவார், போய் ரெஸ்ட் எடுப்போம் வாங்கன்னு கூட்டிட்டு போன இயேசுநாதர் உடனே அவர்களுக்காக போதிப்பார், அவர்களுக்கு உணவு கொடுப்பார், அவர்களை பரிசவிப்பார், அவர்களின் நோயாளிகளை குணப்படுத்துவார். பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைக்கு இந்த லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்திலும் ஆண்டவர் செய்தார். என்ன செய்தார்? போ, தெருவுக்கு போ, வீதியோரங்களுக்கு போ. இதோ யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு அனாதைகள் என்றும் கைவிடப்பட்டவர்கள் என்றும் ஊனமுற்றவர்கள் என்றும் இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து கொண்டு வா. நாம் எப்படிப்பட்டவர்கள்? அகங்காரமும் ஆணவமும் கொண்டவர்களா? அல்லது வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இதோ துன்பமும் துயரமும் அனுபவித்து பிறரால் அவமானத்திற்கு உட்படுத்தப்பட்டு வாழ்விலே குறையோடு இருப்பவர்களா? இதான் கேள்வி. நாம் ஆணவம் கொண்டவர்களாய் ஆண்டவனையே ஒதுக்குகிற அளவிற்கு திமிரி விட்டோம் என்று சொன்னால் இறையாட்சி விருந்தில் நமக்கு பங்கில்லை. ஆனால் இப்போது நாமோ ஆண்டவரை தேடி வந்திருப்பது குறைய ஒத்துக்கிறது தப்பு இல்லைங்க. எனக்கு அன்பு இல்லை ஆண்டவரே, போதிய
ஒரு பாசம் எனக்கு கிடைக்கவில்லை என் அன்பு தகப்பனே. இதோ அவமானப்பட்டு நிற்கிறேன். பிறர் என்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னை அழித்து விடுவதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள். நீங்க அவற்றை வாய் திறந்து சொல்லுங்க, தப்பே கிடையாது. இதோ ஒரு கடன், என்னுடைய வாழ்க்கையில வாங்கிய கடனுக்காக நான் இன்றைக்கும் கூட தலை நிமிர முடியாமல் தலை தாழ்ந்து நிற்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளை நான். எனக்கு வேறு எங்கிருந்து உதவி வரும்? எனக்கு உதவிக்கென்று உண்மையே தேடுகிறேன். எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, படிப்பறிவு கம்மி. நான் வாக்கப்பட்டு போன இடத்துல எல்லோரும் பெரிய படிப்பு படித்திருக்கிறார்கள். என்னை ஒரு வேலைக்காரியை போல நடத்துகிறார்கள், என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, இதை நான் யாரிடம் சொல்லி அழ முடியும்? என் பெற்றோர்கிட்ட சொன்னா புரியல. நான் உங்கள்கிட்ட தான் ஆண்டவரே சொல்ல முடியும். சொல்லுங்க. அவர் உங்களுக்கான விடுதலையை, உங்களுக்கான அருளை, உங்களுக்கான ஆசீரை தராமல் போக மாட்டார். ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு திறமை இல்லை, என்னால் ஒரு தொழில் சரியாக செய்ய முடியவில்லை. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கூடுகிற பொழுது என்னை எல்லோரும் இல்லை என்று தள்ளி விடுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன். இதோ இந்த விருந்திலே நீர் எனக்கு பங்கு தருவேன் என்று சொன்னீரே. என்னோடு இருப்பவர்கள் என்னை ஒதுக்கி விட்டார்கள், ஓரம் தள்ளி தூக்கி தெருவிலே போட்டது போல் போட்டு விட்டார்கள். ஆனால் நீர் எனக்கு, கேளுங்க, சில சமயம் நம்முடைய அறியாமையினால் கூட நம்ம விலகி போயிருக்கலாம். ஆண்டவரே, அந்த ஒரு ஆட்டை போல நான் என்னுடைய சொந்த அறியாமையினால் விலகிவிட்டேன். என்னுடைய கண்களை, என்னுடைய ஆசை மறைத்து விட்டது. அங்க பச்சையா தெரிஞ்சது, அது பின்னாடி போனா நல்லா இருக்குமோன்னு நினைச்சு போனேன். ஆனா கடைசியில இதோ முள்ளு காட்டுக்குள் சிக்கி கொண்டேன். எத்தனை பேர் அப்படி மாட்டிட்டு நம்ம முழிக்கிறோம்? இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம். இதுல நமக்கு ஏதோ நல்லது கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சு போனோம். ஆனா கடைசியில் அது நம்மை எத்தகைய சிக்கல்களில், குடும்பத்தில் எத்தகைய குழப்பங்களில் நம்மை கொண்டு போய் விட்டிருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, இது ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீ 50,000 ரூபா கொடுத்தா போதும், மாசம் மாசம் உனக்கு 2,000 ரூபா வந்துடும். இந்த அம்மா தன்னுடைய செயினை அடமானம் வச்சு கொடுத்துருது. கிடைக்கல, கடன் ஆயிடுச்சு, நம்பி போன இடம். இன்னைக்கு கணவன் சந்தேகப்படுறான், நீ உன் செயினை வித்து யாருக்கோ கொடுத்துட்ட, உங்க அக்காவுக்கு கொடுத்துருப்ப, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ உங்க வீட்டுக்குன்னா என்ன வேணாலும் செய்வ. அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அந்த செயின் வந்தா நீ வீட்டுக்கு வா, இல்லைனா வேண்டாம்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான். இந்த அம்மா நம்பி தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாதையை, ஒரு பச்சை என்று நம்பி ஏமாந்து போய்விட்டது. அங்கேயோ காணாமல் போன ஆடு போல இப்ப தவித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மந்தையோடு சேர வேண்டும். யார் சேர்த்து விடுவா? கொடுப்பதற்கு இவர்கள் கையில் பணம் இல்லை. அவங்க அம்மா கஷ்டப்பட்ட ஆளு சொல்லுது, சாமி ஜெபம் பண்ணுங்க, அந்தோணியார் தான் மனம் வச்சு இதை செய்யணும். இந்த சுரண்டை அற்புத சுரங்கத்தில் ஆசீர்வாதமா அந்தோணியார் இதை இந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் வேற யாரை நம்பி நிற்போம்? பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது, ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்த நற்கருணை நாதர், இந்த நற்கருணையினுடைய தெய்வம் நமது முன்னிலையிலே, நமது மத்தியிலே அத்தகைய ஒரு அருளை, அத்தகைய ஒரு ஆசிரை தர இருக்கிறார். விருந்து எல்லோருக்குமானது. இந்த விருந்திலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று போகிறவர்களை விட்டுவிடுங்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்த பிறகும் கூட இதயம் திறப்பதற்கு, நம்மையே நாம் வெளிப்படையாய் சொல்வதற்கு தயங்க வேண்டாம். உறுதலாய், நிச்சயமாய் அருளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை தொட்டு அனுபவிக்கின்ற அந்த அருளையும் ஆசீரையும் நாம் பெற வேண்டும். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நிலை